Every year, thousands of diploma engineers in the Gulf gives their best, their time, their energy, their passion. இப்படி கஷ்டப்பட்டும் இஷ்டப்பட்டும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அந்த வேலைகளை செய்தாலும் yet when the moment of recognition arrives, அவங்க கேட்கக்கூடிய ஒற்றை வார்த்தை இதுவா தான் இருக்கும். You are not a degree holder. At the moment, even our management becomes helpless. Can you believe that? Listen in this topic. நேர்மறை எண்ணங்களோடு பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் படிப்பை முடிச்ச பிறகு ஏதாவது ஒரு கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணி அந்த கம்பெனில நேர்மையான முறையில பல வருடங்கள் வேலை பார்த்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கான ப்ரொமோஷன், அவர்களுக்கான இன்கிரிமெண்ட், அவர்களுக்கான கரியர் க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் அவங்க ரீச் பண்ணக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்கக்கூடியது இந்த குவாலிஃபிகேஷன் சொல்லக்கூடியதுதான். அவங்க டிப்ளமோ ஹோல்டரா இருக்கிறதுனால அவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு கம்பெனி யோசிக்கும். நேரத்துலதான் பல டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய குவாலிஃபிகேஷன் அப்டேட் பண்றதுக்காக டிகிரி சர்டிபிகேட் எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தேடல்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ஆன்லைன் போர்ட்டல்ல இஷ்யூ பண்ணக்கூடிய இந்த டிகிரி சர்டிபிகேட்ஸ். இந்த டிகிரி சர்டிபிகேட் ஜெனியூனா இருக்குமா அல்லது ஃபேக்கா இருக்குமா என்கின்ற குழப்பம் நம்மில் பல பேருக்கு இருக்கதான் செய்யுது. இந்த பதிவும் அந்த குழப்பங்களை நிச்சயமா உங்களுக்கு தீர்க்கும் என்கின்ற நம்பிக்கையில தான் ஆரம்பிக்க போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சிவில் கேவர்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அதையும் ஆன் பண்ணிடுங்க. இது சன் ஆஃப் இன் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். டிப்ளமா கம்ப்ளீட் ஆன பிறகு கல்ஃப்ல ஏதாவது ஒரு வேலை கிடைச்சு நம்ம போனாலும் சரி, நம்முடைய லைஃப் நிச்சயமா டோட்டலி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நம்முடைய சேலரின்னு சொல்லக்கூடியது இம்ப்ரூவ் ஆயிருக்கும். நம்முடைய ஃபேமிலி நிச்சயமா செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். நம்முடைய லைஃப் லுக் ஒரு ஸ்டேபிளான ஒரு பயணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். சமூகத்துக்கு உள்ளாடி நமக்கென்று ஒரு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும். அது நம்ம மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மன நிறைவையும் ஏற்படுத்தும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க போறது கிடையாது. ஆனா கரியர் கிரவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிள் நம்ம யோசிக்க ஆரம்பித்தால் நிச்சயமா அது நம்ம மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய ஃபீலிங்ஸ் சொல்லக்கூடியதை ஏற்படுத்ததான் செய்யும். நம்ம எல்லா வேலைகளையும் சரியான முறையில அவங்களுக்கு செய்து கொடுத்தாலும் சரி, அவங்க எவ்வளவு பெரிய பொறுப்புகளை நம்ம கிட்ட தந்து ஹேண்டில் பண்ண சொன்னாலும் அந்த பொறுப்புகளை திறன்பட கையாண்டு சக்சஸ்ஃபுல் ரேஷியோவை நம்ம அவுட்புட்டா கொடுத்தாலும் சரி, நமக்கான ப்ரொமோஷன் வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா வராது. நமக்கான ரெகக்னைசேஷன் கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமா கிடைக்காது. அதற்கான காரணத்தை நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிள் அத்தாரிட்டி அவர்கிட்ட போய் கேட்கக்கூடிய நேரத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, உங்ககிட்ட டிகிரி சர்டிபிகேட் இருந்தா சொல்லு, உன்னுடைய கரியர் கிரௌத்துக்கு என்ன ஆன உதவிகளை நிச்சயமா செய்ய முடியும், அதர்வைஸ் இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார். இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வு டிப்ளமோ முடிச்ச பலருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிச்சயமா நடக்கும். இதை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் உங்களுடைய கரியர்ல அப்படி ஏதாவது இந்த சம்பவங்கள் நடந்திருந்தா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது பலருக்கு நிச்சயமா உபயோகமா இருக்கும். இடத்துல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கேள்வி வரதான் செய்யுது. இன்றைய காலகட்டத்துல டிகிரி முடிச்சுட்டு பலர் வேலை இல்லாம சுற்றி இருக்கக்கூடிய நேரத்துல டிகிரி சர்டிபிகேட் இருந்தா கரியர் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஒரு கதையில இருந்து நீங்க நினைக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லக்கூடியதா பாக்குறேன். ஒரு கூட நிறைய மாம்பழம் இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கணும். இந்த மாம்பழம் எல்லாம் ஒரே விலைக்கு விற்குமான்னு கேட்டா நிச்சயமா விற்காது. அந்த கூடையில இருக்கக்கூடிய நல்ல தரமான மாம்பழத்துக்கு அந்த மாம்பழத்தை வாங்கக்கூடியவங்க எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே கூடையில கொஞ்சம் தரமற்ற முறையில இருக்கக்கூடிய அந்த மாம்பழங்களுக்கு விலை அதே மாதிரி கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமா கிடைக்காது. கிடைக்க விலைக்கு கொடுத்துடலாம்னு சொல்லக்கூடிய முடிவுல அதை விற்கக்கூடியவங்க இருக்கிறதுனால அவங்க என்ன விலை சொன்னாலும் அவங்க அதை வித்துருவாங்க. இதே கூடையில ஒண்ணுக்கு உதவாத சில மாம்பழங்கள் இருக்கதான் செய்யும். அது குப்பை தொட்டிக்கும் போயிடும். இந்த மாம்பழ கூடையும் நம்முடைய படிப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். மாம்பழத்துக்கு பதில் அதுல இன்ஜினியர்ஸை நீங்க ஃபுல்லா நிரப்பி வச்சுக்கிட்டு அந்த இன்ஜினியர்ஸ் நல்லா படிச்சு எல்லா இடத்துலயும் நல்ல முறையில செயல்பட்ட இன்ஜினியர்ஸுக்கு ஒரு கம்பெனிக்கு தேவைப்படக்கூடிய அந்த இன்ஜினியர்ஸை செலக்ட் பண்ணக்கூடிய நேரத்துல அந்த இன்ஜினியர்ஸ் என்ன விலை கேட்கிறாரோ, அதாவது அவர் என்ன டிமாண்ட் வைக்கிறாரோ அந்த டிமாண்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த இன்ஜினியர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இதற்கு அப்புறம் உங்களுக்கு புரியும், கூடையில தரமற்ற மாம்பழத்தினுடைய விலை எப்படி நிர்ணயிக்கப்படுதோ அதே மாதிரிதான்
அதற்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸோட நிலை இருக்கும். இதுல பல இன்ஜினியர்ஸ் நிச்சயமா வேலை இல்லாமலேயே வெளியே அனுப்பப்படுவாங்க. காரணம் என்னன்னா, இங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க, ஆனா நல்லா படிச்சவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி அந்த இடத்துல வைக்கக்கூடிய நேரத்துல அது நிச்சயமா ஃபுல்ஃபில் ஆகாம தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் வேணுமான்னு கேட்டா நிச்சயமா தேவைப்படும். அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டுடைய ஃபுல்ஃபில் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆயிருக்காது. அப்ப இந்த இடத்துல கம்பெனிக்கு ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுது, ஆனா நல்ல இன்ஜினியர்ஸ் அவங்க கையில இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல தான் டிப்ளமோ ஹோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் அவங்க பார்ப்பாங்க. அப்ப இவங்களை வச்சு இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணிடலாம்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இந்த இடங்கள்ல அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸும் அந்த இடங்கள்ல போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல வேலைகள்லாம் செய்வாங்க. அதுல எந்த விதமான இதுவும் அங்க இருக்க போறது இல்லை. ஆனா அவர்களுக்கு அந்த ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட், இந்த பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய நேரத்துல தான் அவங்களுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கக்கூடியது இந்த குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷனை இவங்க ஓவர் கம் பண்ணா மட்டும்தான் இவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க தேடக்கூடிய அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு டிகிரி சர்டிபிகேட் ஆன்லைன்ல பண்ண முடியுமா, இல்ல நம்ம காசை கட்டிட்டு அந்த சர்டிபிகேட் வாங்க முடியுமான்னு சொல்லக்கூடிய சிந்தனைக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா தொடர்ந்து அவங்க சைட்டே இருந்தாலும் சரி, ஆபீஸ் லெவல்ல இருந்தாலும் சரி, பல இன்னல்களை அவங்க சந்திச்சு தான் அவங்களுடைய லைஃப்னு சொல்லக்கூடியது மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி நம்ம இதுல இருந்து தப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்துல அவங்க தேடக்கூடிய நேரத்துல பலர் மாட்டக்கூடியது இந்த ஃபேக் சர்டிபிகேட்ல தான். அதாவது சில சர்வீஸ் சென்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நாங்க சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றோம், இது எல்லாமே பண்ணிடலாம், அட்டஸ்டேஷன் கூட பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி சர்டிபிகேட்டையும் சேல் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த சர்டிபிகேட் வேல்யூவான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா வேல்யூவா இருக்காது. ஏன்னா அந்த சர்டிபிகேட்டினோட உண்மைத்தன்மை தெரிய வரக்கூடிய நேரத்துல அதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் மொத்தமா இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல இருக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான ஒரு தகவலா நிச்சயமா இருக்கதான் செய்யும். அப்ப இந்த ஃபேக் சர்டிபிகேட்டை நம்ம வாங்காம நம்மளுடைய டிகிரிய பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வியை பார்க்கக்கூடிய நேரத்துல அதற்கான ஆப்ஷன் நிச்சயமா இருக்குது. அந்த வழிமுறைகள்ல நீங்க டிகிரியை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நேரத்துல நிச்சயமா உங்களுக்கான ஒரு ஜெனியூன் சர்டிபிகேட்னு சொல்லக்கூடியது உங்க கையில வர ஆரம்பிச்சிடும். அது எந்தெந்த வழிமுறைகள்ல நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை தான் நம்ம இப்ப அடுத்தடுத்ததா பார்க்க போறோம். இப்போ உங்க மனதிற்குள் சில சிந்தனைகள் நிச்சயமா வரதான் செய்யும். நமக்கு ஒர்க் ஷெட்யூல் ரைட்டா இருக்குது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிள்னு சொல்லக்கூடியது ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த நேரத்துல இந்த கோர்ஸ் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதிலாட்டு தான் ஒரு 3 வழிமுறைகளை, அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிப்ளமோ இன்ஜினியர்ஸுக்கான ஒரு 3 வழிமுறைகளை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். முதல் வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா, AMIன்னு சொல்லக்கூடிய அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ்னு சொல்லக்கூடியது. இது கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட்னு சொல்லக்கூடியது பிஇ பிடெக்கு ஈக்குவலன்ட்னா நிச்சயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சர்டிபிகேட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சரியான ஆப்ஷனா நிச்சயமா இருக்கும். இதனுடைய எக்ஸாம்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட சென்டர்ல அதை அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி படிக்கலாம், அல்லது அதுக்கு தகுந்த ஸ்டாஃபை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கான இதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொவைட் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த எக்ஸாமுக்கு நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணி கரெக்டா அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெனியூனான சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த எக்ஸாம்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் டஃபா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் மெனக்கட்டு இதை நீங்க பண்ணக்கூடிய நேரத்துல தான் இந்த சர்டிபிகேட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனா சர்டிபிகேட்னு சொல்லக்கூடிய நிச்சயமா இது ஒரு தெளிவான இருக்கும், உங்களுடைய கரியருக்கு மிகப்பெரிய அளவு உபயோகமா நிச்சயமா மாறும். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஆர் ஆன்லைன் பிடெக் கோர்சஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. இந்த இடத்துல தான் நிறைய ஃபேக் சர்டிபிகேட்னு சொல்லக்கூடியது ப்ரொவைட் பண்றாங்க. அதனால இந்த வழிமுறைகள்ல நீங்க கோர்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய நேரத்துல 2 விஷயத்த கரெக்டா அதுல நீங்க பார்த்துக்கிடுங்க. கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணியிருக்குதா, யூஜிசி அப்ரூவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீட்டெயிலை வாங்கிக்கிடுங்க. ஆனா இந்த டீட்டெயிலாம் அவங்க பக்காவா தருவாங்க, அதுல எல்லாம் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க.
உங்களுடைய சர்டிபிகேட் உங்க கையில வந்த பிறகு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஸ்டேஜுக்கு அது போகக்கூடிய நேரத்துல தான் உங்களுக்கு வெரிஃபை ஆகாம அது ரிஜெக்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஃபேக் சர்டிபிகேட்ல. அதனால இந்த மாதிரிப்பட்ட சர்டிபிகேட் நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்துல எந்த யூனிவர்சிட்டியில நீங்க ஜாயின் பண்றீங்க, அந்த யூனிவர்சிட்டியுடைய பேக் ட்ராப்பை எடுத்து பார்த்த பிறகு இதை நீங்க ஜாயின் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பணம்னு சொல்லக்கூடியது நிச்சயமா வீணடிக்கப்படுறது மட்டும் இல்லாம உங்க மேல இருக்க ஜெனுவினிட்டின்னு சொல்லக்கூடியதும் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா மாறிடும். கல்ஃப்ல இதை கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுடைய அந்த விசாவை கேன்சல் பண்ணி உங்களுக்கு பல வருடங்கள் உள்ள என்றாக விடாம பண்ணக்கூடிய வழிமுறைகளும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் ஜோனா இருக்கிறதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சிருக்கீங்க. மூன்றாவது வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்டு அப்கிரேட். இப்ப நம்ம டிப்ளமா ஹோல்டரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா அதன் மூலம் நம்மளுடைய கரியர்னு சொல்லக்கூடிய அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். அதுல எந்த தடையும் வரப்போறது இல்லை. ரிவிட், பிம், காஸ்டெக்ஸ்னு சொல்லி இந்த மாதிரிப்பட்ட பல சாஃப்ட்வேர் மார்க்கெட்ல இருக்குது. இதுல உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அது ரிலேட்டடா போகக்கூடிய நேரத்துல உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்னு சொல்லக்கூடியதும் நிச்சயமா செட்டில் ஆகும் சொல்லக்கூடியது இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் ஒரு ஜெனியூன் சர்டிபிகேட்டை நீங்க எந்த வழிமுறைகள்ல பெறலாம்னு சொல்லக்கூடியதை பற்றி நம்ம சொல்லி இருக்கிறோம். நிச்சயமா இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியதுல உங்களுக்கு இன்னும் பல சந்தேகங்கள் நிச்சயமா வரும். அப்படி வரக்கூடிய அந்த சந்தேகங்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இது ரிலேட்டடா இன்னும் பல தகவல்களை சேகரித்து நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளில் இருந்து அது சார்புடைய தகவல்களை நம்ம அடுத்த பதிவு பண்ணலாம்னு சொல்லக்கூடிய எண்ணத்தோடு இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.